வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். ஏமா இப்படியா புள்ளைய வெளில கூட்டு போய் அசிங்கப்படுத்தி கூட்டு வருவ? அவங்களெல்லாம் நீ சும்மாவா விட்ட? இல்லத்த, நான் உங்க கூட சண்டை போட்டேமா. என் புள்ளைய எல்லாரும் முன்னாடியும் வச்சு அசிங்கப்படுத்துறாங்கன்னா நானா இருந்தா சும்மா விட்டு வந்திருப்பேனா? பல்லார் நான் அங்கேயே ஒரு அறை விட்டுருப்பேன். அம்மா, ஏய் மகேஷ், இவன் படிக்காததை நியாயப்படுத்தி தான் இப்பவும் பேசுறியே தவிர இவன் 1-2 எழுத்தாவது கத்துக்கணும், இவன் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா நீ? இங்க பாருங்க, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இப்பவும் சொல்றேன், என் பிள்ளை எதுக்குங்க படிக்கணும்? அவனுக்கு என்ன குறை? இதுக்கப்புறம் அவனை பால்வாடியில சேர்த்து படிக்க வைக்க முடியுமா? அர்த்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. படிச்சவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்குமோ அதை விட அதிகமாவே நான் அவனுக்கு கத்து கொடுத்திருக்கேன். என் பிள்ளைக்கு என்னங்க தெரியாது? எழுத படிக்க தெரியாது, அவ்வளவுதானே. அதனால அவன் குறைஞ்சு போயிட்டானா? இதுவரைக்கும் அவன் தானேங்க எல்லாத்தையும் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்திருக்குமா இது வரைக்கும்? படிச்சவனை விட என் மகன் 100 மடங்கு அதி புத்திசாலிங்க. அறிவை படிச்சுதான் வரணுங்கிறது இல்ல, அவன் இயல்பாவே அறிவாளிங்க. சரவணா, நீ ஒன்னும் கவலைப்படாதப்ப, அம்மா இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேன். இல்லம்மா, எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. அப்புறம் என்ன, உங்கடி சரவணன் உள்ள கூட்டுப்பம்மா. சரவணா, நீ வா வா. மகேஸ்வரி, நீயும் புதுசா வேஷம் கட்டுற, விதவிதமா டிராமா போடுற. என்னைக்கும் சாயம் வெளுக்க போகுதோ தெரியல. அன்னைக்கு சரவணன் கட்ட விழும்பாரு அடி, வாழ்க்கையிலேயே நீ அதை மறக்க மாட்ட. ஹாய்மா, நல்லா இருக்கியா? எப்படி இருக்க நீ? நானா நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. உனக்கா? ஆமா, எனக்கு தான். உன் மருமக வாங்கி கொடுத்தாரு. மாப்பிள்ளையா? ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கையில என்ன போனு? போனு. ஏய், அதத்தான் கேக்குறேன், உனக்கு எதுக்கு போனு? இது போனுங்க. ஏய், நான் சொல்றது உனக்கு புரியல? உனக்கு எதுக்கு போனுன்னு? போனுங்க. ஏய், புடுங்க. மாமா, என்ன மாமா? இவ கையில போன வச்சுக்கிட்டு இருக்கா. தண்ணி குடிக்கலாம் வந்தேன், இவகிட்ட மாட்டிக்கிட்டேன். இவ காதுல தான் எதுவுமே கேட்காத. அப்புறம் எதுக்கு இவளுக்கு போனு? எப்பவும் போனை கையிலே வச்சு பழகிட்டாங்கல்ல மாமா, அதான். போன் இல்லாம இவங்க இருக்க மாட்டாங்கல்ல. கேட்காத காதுக்கு போன் எதுக்கு? குடி. மாமா, தண்ணி கேட்டீங்கல்ல, இந்தாங்க மாமா. ஓட்டனா மண்டையில. இவரும் இந்தா பூங்குடி. அண்ணே, என்ன விஷயம்?
அம்மாவை பார்க்கலான்னு ஃபோன் பண்ண அண்ணி, அதுக்குள்ள அப்பா வந்துட்டாரு. நல்ல வேளை நான் வந்துட்டேன், இல்லனா அத்தை மாட்டிட்டு இருப்பாங்க. இல்ல அண்ணி, நான் போனை கட் பண்ணிருப்பேன். அப்படியே கட் பண்ணாம வச்சிருந்த. என்ன அண்ணி, அம்மாவை மட்டும் பார்த்தா போதுமா? அப்பாவையும் பார்க்கணும்ல. அது சரி, நீ பயங்கரமான ஆளுதான். அண்ணி, ஒரு நிமிஷம் இருங்க. ம். இந்த புடவை எப்படி இருக்கு அண்ணி? பூங்கொடி சூப்பரா இருக்கு. சரவண புது வருஷத்துக்கு எனக்கு வாங்கி கொடுத்தது. அப்படியா? சூப்பரா இருக்கு பூங்கொடி. அம்மா கிட்ட காமிக்கிறதுக்காக தான் நீ போனே பண்ண. ஆம், பாத்துட்டாங்களா? பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, சீக்கிரம் வச்சுட்டு போய் தூங்கு, மாமா வந்துட போறாரு. சரிங்க அண்ணி, நான் வச்சிடுறேன். அம்மா கிட்ட சொல்லிடுங்க. சரி, நான் சொல்லிக்கிறேன். சரிங்க அண்ணி, பாய். வச்சிட்டாளா? அர்ச்சனா, மாப்பிள்ள பூங்கொடிக்கு புடவை எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அத நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பூங்கொடி கிட்ட திருட்டுத்தனமா போன் பேச போறீங்க? ஆ? ஆம், இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு பூங்கொடியோட திருட்டுத்தனமா போன்ல பேச போறீங்க? பெத்த பொண்ணுகிட்ட திருட்டுத்தனமா பேசுறேன்னு சொல்றியா? ம், அதனால என்ன? நேர்ல இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷமா பேசியிருக்க முடியாது. இப்ப நான் பேசுனது அவளுக்கு புரிஞ்சது, அவ பேசுனது எனக்கு புரிஞ்சது. சந்தோஷமா இருந்துச்சு, அது போதும். சரிமா? சரவணா, ஆ? எழுந்து உட்காரு. என்ன ஏன் இவ்ளோ சோகமா இருக்க? அப்படியெல்லாம் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். என்கிட்ட இப்ப நீ அடி வாங்க போற. கடையில நடந்ததை நீ இன்னும் மறக்கலையா? எத்தனையோ பேர் எத்தனையோ தடவை என் முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க. நல்லா வசதியான பையன்தான், ஆனா படிக்காம போயிட்டான்னு சொல்லுவாங்க. சில பேர் மூஞ்சிக்கு நேராவே கிண்டல் பண்ணுவாங்க பூங்குடி. அப்பெல்லாம் அவங்க பண்ண கிண்டலை நான் சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல, அவங்க அப்படி சொன்ன உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன் பூங்குடி, நானும் படிச்சிருந்தா இந்த அசிங்கமா அவமானமா பட்டிருக்க மாட்டேன்ல. தமிழை கூட அப்படி இப்படின்னு எழுத்துக்கூடி படிச்சிருப்பேன்.